வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற பெவர்லி ஹில்ஸ் காப் ஆக்சல் எஃப் படத்தோட விமர்சனம். இங்கிலீஷ் ஒரிஜினலான இந்த படம் தமிழ் மற்றும் இதர இந்திய மொழிகளில் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. எட்டி மர்ஃபி நடிச்சு 80s வெளியான பெவர்லி ஹில்ஸ் காப் படங்கள் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக சக்கப்போடு போட்ட படங்கள். ஹாலிவுட் பட ஃபேன்ஸுக்கு எட்டி மர்ஃபியை நல்லா தெரியும். பெரிய காமெடி நடிகர். இந்த படங்களில் காமெடி மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸும் பெரிய அளவில் வச்சு கலக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆக்சல் ஃபாலின்னு ஒரு போலீஸ்காரராக நடிச்சிருப்பாரு எட்டி மர்ஃபி. பெவர்லி ஹில்ஸுங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பெரிய பணக்காரர்கள், ஹாலிவுட் நடிகர்கள் தங்கக்கூடிய ஒரு பணக்கார ஏரியா. அங்கே நடக்கிற குற்றங்களை தடுக்கிற மாதிரி கதை அமைப்பு தான் எல்லா படங்கள்லையும் இருக்கும். ஆக்சல் குற்றவாளிகளை எப்படியும் பிடிச்சிருவாரு. ஆனால் அதை செய்கிற முயற்சியில் பல காரு, பில்டிங்னு எல்லாத்தையும் அழிச்சு நொறுக்கி நாசமாக்கிடுவார். இதனாலேயே போலீஸுக்கு எக்கச்சக்கமாக செலவு. இருந்தாலும் இவரோட நண்பர்கள் மற்றும் போலீஸில் இவருடைய பாசஸ் எல்லாருமே இவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி கதாமைப்பு தான் இந்த படத்துலையும். எட்டி மர்ஃபியை தவிர பல சைடு கேரக்டர்ஸும் அதே நடிகர்களை போட்டு எடுத்திருக்காங்க. பழைய படங்களை பார்த்தவங்களுக்கு டக்குன்னு தெரியும். புதுசாக கெவின் பேக்கன் மற்றும் இவருடைய மகள் பாத்திரத்தில் டெய்லர் பேஜ்னு ஒரு நடிகை இந்த 4வது பாகத்தில் நடிச்சிருக்காங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிகாகோவில் இருக்காரு ஆக்சல். அவருடைய மகள் ஜேன் பெவர்லி ஹில்ஸில் லாயராக இருக்காங்க. அவருக்கும் மகள் ஜேனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. பல வருஷங்களா பேச்சுவார்த்தை கூட இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல ட்ரக் கார்ட்டல்கள்னால ஜேனோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. இதை கேள்விப்பட்டு மகளுக்கு உதவி செய்ய திரும்ப பெவர்லி ஹில்ஸுக்கு வராரு ஆக்சல். எப்படி கார்ட்டலோட சண்டை போட்டு மகளை காப்பாத்துறாரு, தன் பழைய பாணியில காமெடி, கார் சேஸு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி எப்படி வில்லன்களை பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையை. பெவர்லி ஹில்ஸ் காப் படங்களோட ஒரே ஸ்ட்ரென்த்து எட்டி மர்ஃபி தான். கதையோ கேரக்டர்ஸோ எல்லாம் முக்கியம் இல்லை. லைட் காமெடி, எட்டி மர்ஃபியோட பர்சனாலிட்டி, அந்த நடிப்பு மற்றும் டோட்டல் ஆக்ஷன் இது மட்டும்தான் அந்த படங்களோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு எட்டி மர்ஃபிக்கு இருந்த ஸ்டார் வேல்யூ இன்னைக்கு இல்லை. அவர் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் இந்த கால ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இல்லாமல் அதே பழைய பாணியிலே இருக்குது. காமெடியும் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதனாலேயே இந்த படம் ரொம்ப அவுட் ஆஃப் பிளேஸாக யங் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஏற்படுத்துகிற மாதிரியே இல்லை. சமீபத்தில் வந்த இதே மாதிரி 20-30 வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆன பேட் பாய்ஸ் படம், வில் ஸ்மித் நடித்தது, அதில் இந்த விஷயங்களை அழகாக கையாண்டிருக்காங்க. யங் ஆடியன்ஸுக்கு ஏற்ற வகையில் சில சீன்ஸு கேரக்டர்ஸ்லாம் போட்டதுனால அந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது. அதோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கடைசியில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் கதையும் ரொம்பவே ஃப்ளாட்டாக எந்த விதமான சஸ்பென்ஸோ ட்விஸ்ட்டோ இல்லாத மாதிரி தான் எழுதியிருக்காங்க. கதையாவது த்ரில்லிங்காக இருந்தால் புது ஆடியன்ஸோட ஒரு கனெக்ட் வந்திருக்கும். ஆனால் அதுவும் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இமேஜின் பண்ணி நல்லாவே எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்கும் அதில் நல்லாவே இருந்தது. ஆனால் புதுமையாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்ஷன், காமெடி, ஸ்டார் வேல்யூ, கதை எல்லாமே சுமாரகமாக இருந்ததுனால படம் எடுபடவே இல்லை. நான் சின்ன வயசில் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து வளர்ந்தவன் தான். என்ன மாதிரி ஃபேன்ஸோ அல்லது பழைய ஹாலிவுட் பட ஃபேன்ஸோ ஒருவேளை அவங்களுக்கு சுமாராக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம். சரி, அப்போ மற்ற எல்லாரும் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் ஆடியன்ஸுக்கு இதில் சொல்லிக்கும்படியாக எதுவும் இல்லை. ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கும் பெரிய அளவில் திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மேபி ஒரு டைம் பாஸுக்காக வேணால் பார்க்கலாம். இதை விட 80s வந்த அந்த முதல் 2ஆம் பாகங்கள் அதுவே நல்லாயிருக்கும். அதை பார்க்குறதே பெட்டர். நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் மீறி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.